ஏன் வசந்தி? என்ன? ஏன் இங்க வா. இவர் ஒருத்தர் நம்மள ஒண்ணும் பண்ண விட மாட்டாரு. வசந்தி, நீ அழகிட்டி. ஏன் வசந்தி? இவருக்கு ஒரு வேலையே இருக்காது. பொண்ணை போல அழகி இந்த ஊர்லயே கிடையாது. ஏன் வசந்தி? கையில என்னது வசந்தி அது? பார்த்தா தெரியலையா? லிப்டிக்கு. அது தெரியுது மூதேவி. அது ஏன் உன் கையில இருக்குன்னு தான் கேக்குறேன். மூதேவியா? ஆமா, கிறிஸ்மஸ் அதுவுமா கூட வீட்டை ஒன்றும் சுத்தம் பண்ண மாட்டேங்கிற. வீட்டில் ஒரு வேலையும் பார்க்காம காலைல இருந்து சமைச்சு கூட போடல. இங்க வந்து பார்த்தா ஆடிக்கிட்டு கிடக்கா கண்ணாடியை பார்த்து லிப்டிக்க போட்டேன்ட்டு. ஏன்? நீங்க கை கால் நல்லா தானே வச்சிருக்கிய, போய் சமைக்க வேண்டியதானே? ஆமா, நான் சமைக்கிறேன். நீ இப்படியே ஊர் சுத்திக்கிட்டு நல்லா லிப்டிக்க போட்டுக்கிட்டு தீட்டிக்கிட்டு திரி. ஏன் உங்களுக்கு என்ன செய்யுதான்? காலையில முழிச்ச நேரத்துல இருந்து இப்படியே தானே வசந்தி திரியா. ஒரு டம்ளர் காபி போட்டு கொடுத்துருக்கேன் எங்களுக்கு. அந்த பிள்ளைக்கு லீவு அதுவுமா பாம்போட தெரியுது வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு. வெளியே போய் விளையாட வாப்பான்னு கேட்டுச்சு. காலைல இருந்து டீ கூட குடிக்கல மக்கா, உட்காருன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பிள்ளைய. இங்க வந்து பார்த்தா நீ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு திரியா. மரியாதையா போய் எதையாச்சும் செய்ய போ. பசி எடுக்குது மனுஷனுக்கு. ஏன் போங்க, உங்களுக்கு வேற வேலை கிடையாது. எப்ப பார்த்தாலும் பெண்களை அந்த அடுப்படைக்குள்ள போட்டு முடைக்கணும்னே நீங்களாம் பாக்குறீங்க. ஆமா, இவ அந்த ஆளை டெய்லி சமைச்சு தள்ளிட்டா. இவளை அடுப்படிக்குள்ள போட்டு முடக்கியாவ. இங்கேரு வசந்தி, நீ பண்றது எதுவும் சரி கிடையாது. மரியாதையா போய் சம சொல்லிட்டேன். நல்ல நாளும் பொழுதும் இப்படி சும்மா வம்பு பண்ணிட்டு தெரியாத. ஏங்க நீங்க செய்யுங்களா? காலையில தூங்கி முழிச்சு நான் பாருங்க, மேக்கப்லாம் போட்டிருக்கேங்க. அடுப்படிக்குள்ள போய் நின்ன கரைஞ்சு ஓடிராதா? அந்த கருமத்தை கழுவிட்டு வாமா. மூஞ்சிய பார்க்க சகிக்கல. இங்க இருங்க, என்னால இன்னைக்கு சமைக்க முடியாது. சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்காம நீங்க போய் சமைங்க. என்னது? நான் சமைக்கணுமா? இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. ஆ, மூக்குலயே குத்திட்டானே. இதை கேட்க யாருமே இல்லையா? முனியமாக்கு, பங்கஜக்கு, வாங்க. என்னது? காப்பாத்த வரட்டுமா? ஆளு பக்கமா இருக்கான், கைய அரடி போகுதே. இந்த வாங்கிக்க. ஆ, அடிச்சு கொல்லியானே. ஏ உமா. உமாவா? இன்னைக்கு யார் வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. ஆ, முடிய பிடிக்கானே. உமா. இன்னைக்கு இந்த 4 முடியும் பிச்சு எரிஞ்சிரியே. அது இருக்கனால தானே ஸ்டைல் பண்ணிக்கிட்டு தெரியா ஸ்டைலு. காலையில முழிச்சா டீய போடுவோம், ஜோராக்குவோம், ஒண்ணும் கிடையாது. இப்படியே ரோஸ் பவுடர் பூசிக்கிட்டு தெரியா குளிக்காம கொள்ளாம. ஆ, துரத்தி வரானே நெட்டக்காலே. எம்மா, ஏமா ஓடி அறிய? சியானா எலும்பு, போய் யாரையாச்சும் கூப்பிட்டுட்டு வா. இல்லைன்னா உங்க அப்பா அவ்வளவுதான் என்ன அடிச்சே கொன்றுவான் போல இருக்கு. ஏமா, அப்பா உங்களை கூப்பிட தானமா வாரேன்னு சொன்னாவே. ஏமா ஓமாங்காம எந்திரி. ஆ, சரிம்மா, நான் போய் உமா சித்தியை கூட்டிட்டு வரேன். அட எலும்பம்மா, எவளையாச்சும் கூட்டிட்டு வா. அப்பதான் உங்க அப்பனை சமாளிக்க முடியும். பிள்ளையா இது? பெத்ததாய் கதறிக்கிட்டே ஓடி வரா, அழுதுகிட்டே போக்குன்னு பார்த்தா எப்படி கல்லூர்ன மாதிரி போகுது பாரு. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. ஆ, வாரானே. பேதி எடுப்பான். கையில உனக்கெல்லாம் கட்ட முளைக்காதா? என்ன அடி அடிக்கான், மூக்குலயே குத்தி புட்டான். வசந்தி, ஓடையா செய்யா நில்லு. ஏ பேதியில போவானே, என்ன எதுக்கு இந்த அடி அடிக்கா? காலையில தூங்கி முடிச்சு சமைச்சியா டீ? ஒரு டம்ளர் டீ போட்டியா? எதுவும் பண்ணல. இப்படியே ஊர் சுத்திக்கிட்டு நல்லா கன்னத்துல ரோஸ் பவுடர் தப்பிக்கிட்டு திரியா. குளிக்காம கொள்ளாம ஊரை ஏமாத்திக்கிட்டு. எவன் கையில கட்ட முளைக்காதா? என்னது? கட்ட முளைக்கணுமா? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏன்? என்ன பண்ணி விடுவா? என்ன பண்ணுவேன்னு இப்ப பாரு. யா ஹூ. எவ்வளவு திமிரு இருந்தா என் மேலேயே கை வைப்ப? வசந்தி, எந்திரிச்சேன்னு வச்சுக்க. எந்திரி, முடிஞ்சா எந்திரி. நாளா இன்னைக்கு உன்னை எத்தனை எத்துக்கு அரை நாள் நீலாம் ஆஸ்பத்திரியில தான் கிடக்கணும். என் பவர் தெரியாம தெரியும். இன்னொரு தடவை என்ன அடிக்கணும்னு நினைச்ச, அடிச்ச கை சுக்கு சுக்கா முறிஞ்சிடும். பி கேர்லெஸ். தேதி எடுப்பாங்க, இங்கிலீஷும் தெரியாது ஒன்றும் தெரியாது. எம்மா, எப்படி இருந்தவனை எப்படி ஆக்கிட்டா. ஒரே நிமிஷத்துல குறுக்க முறிச்சு விட்டாலே. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. இந்த சேர்ல உட்கார முடியுமான்னு கூட தெரியல. இருப்பு ஏற்கனவே சேரு மாதிரி வளைஞ்சு போச்சு. சேர்ல உட்காருவோம், செவனேன்னு முதையே உட்கார்ந்து இருந்திருக்கலாம்.
தேவையில்லாம அவளை தட்டி கேட்க போறேன் கொட்டி கேட்க போறேன்னு நம்ம தான் இப்ப அடி வாங்கிட்டு கிடக்கோம். இந்த சியானா பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியலையே. சியானாமா, சியானா, சியானாமா, இவ எங்க போனா? எங்கம்மா போனா? அப்பா கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், ஆளையே காணா. அம்மா தாப்பா யாரையாச்சும் கூட்டிட்டு வா, உங்க அப்பா அடிச்சு கொல்லியான்னு சொன்னாவ. அதான்ப்பா யாராச்சும் இருக்காவளான்னு பார்க்க போனேன். நானா அவளை அடிச்சு கொல்லியே? ஆமாப்பா, அம்மா அப்படிதான் சொன்னாங்க. அம்மா எங்கப்பா? உங்க அம்மா தானே என்ன அடிச்சு போட்டுக்கிட்டு இப்பதான் வெளியே போறா. போங்கப்பா, சும்மா சொல்லாதீங்க. அம்மா வரும்போது முகமெல்லாம் காயமா பாம்போல வந்துச்சு. நான் தானே போய் அத்தையை கூப்பிடலாம், இல்லை யாராச்சும் இருந்தா கூப்பிட்டுட்டு வரலான்னு போனேன். உமாச்சிட்டியும் இல்லை, அதனால தான் திருப்பி வந்தேன். ஏம்மா உனக்கு அப்பா முகத்தை பார்த்தா இருக்க காயம் தெரியலையா? குறுக்க முழிச்சு வச்சிருக்காம்மா. ஐயோ, என்னப்பா இப்படி சொல்றீங்க? தண்ணி கோரிட்டு வரவாப்பா? ஆ போமா, போய் அப்பாவுக்கு ஒரு செம்புல தண்ணி கொண்டு வா. இருங்கப்பா. நம்ம சொல்றதமா பிள்ளையாச்சு கேக்குது. ஈவா எங்க போறா? ஏவா வேணாம் வேணாம், கூப்பிட்டா மறுபடியும் வந்து அடிப்பா. ஏன் என்ன வாங்க அடி பத்தலையா? எம்மா நீ போம்மா, சும்மா ஏன் மனுஷனுக்கு உட்கார முடியாம உட்காந்துருக்கேன். சரி வெளியே தானே போனா, திருப்பி எதுக்கு உள்ள போறா? ஏன் காலு, ஏன் வீடு, நான் எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன். அது ஏன் இஷ்டம், அதை பத்தி நீ கேட்கக்கூடாது. இட்ஸ் மை சாய்ஸ். சரிதான், கீருக்கு முத்திட்டு. சியானா, இந்த பேக்கு பயவுல எங்க போச்சுன்னு தெரியல. ஏன் சியானா வந்து தொலை. ஏமா எங்க போனா? அப்பா தண்ணி கேட்டாவமா, அதான் கோரி கொடுக்கலாம்னு போனேன். சரி தண்ணி எங்க? அதுக்குள்ளதாமா நீங்க கூப்பிட்டுட்டியே. அப்படி மோக்கல. ஆமாம்மா. சரி, வெளியில் நிற்கிறாள் ஒரு 4 பேர், அவ்வளவு எதுக்கு நிற்கிறாளுவ? யாரும்மா? அதான்டி வாசல் ஒரு 4 பேர் நிற்கிறாளே, அவ்வளவுல யாரு கூப்பிட்டான்னு கேட்டேன். நான் தாம்மா. நீங்க தானே யாரையாச்சும் இருந்தா கூட்டிட்டு வான்னு சொன்னீங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். சரி, என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தா? எங்க அம்மா உங்களெல்லாம் கூப்பிடியாவ அப்படின்னு சொன்னேம்மா. அதை கேட்கல, வேற என்ன சொன்ன? வேற வேற ஒன்றும் சொல்லலையம்மா. வேற ஒன்றும் சொல்லலையா? அவளவிட்ட போய் எங்கள் அம்மா சமைக்காமல் வீட்டில் சமைக்காமல் மேக்கப் போட்டுகிட்டே தெரிஞ்சதுனால எங்கள் அப்பா எங்கள் அம்மா அடிக்கிறாவ, வந்து காப்பாத்துங்கன்னு சொன்னியாமே. ஆமாம்மா, அதனால தானே அப்பா உங்க அடிச்சாவ, அதனால தான் அப்படி சொன்னேன். நீலா உருப்படுறதுக்கா இருக்கா? பெத்த தாயை ஒருத்தன் போட்டு அடிக்கானே, வந்து ஒன்று தடுப்போம் இல்லை தடுக்கிறதுக்காச்சும் எவ்வளையாச்சும் கூப்பிட்டுட்டு வருவான்னு பார்த்தா அவ்வளோவையும் வெளியே கூப்பிட்டு சேஃப்டி பண்ணி நிற்க வச்சுட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் என் மானத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கா. பிள்ளையா நீ? போய் உங்கள் அப்பனுக்கு தண்ணியை மோந்து கொடு. சரிம்மா. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ்.